வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வவுச்சர் ஸ்கிரீன்ல ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் என்ட்ரி கிரியேட் பண்றோம். ஸோ அந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு டிஸ்பேட்ச் டீடைல்ஸை வந்து கிரியேட் பண்றது, அதுவும் இல்லாம ஸ்டாக் ஐட்டத்தோட டிஸ்கிரிப்ஷனை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்பேட்ச் டீடைல்ஸ், ஸ்டாக் ஐட்டத்தோட டிஸ்கிரிப்ஷன், இந்த ஆப்ஷன்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம F12 அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரை யூஸ் பண்ணி நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொவைட் டிஸ்பேட்ச் ஆர்டர் அண்ட் எக்ஸ்போர்ட் டீடைல்ஸ், அந்த ஆப்ஷன் நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம என்ட்ரி கிரியேட் பண்ணும்போதே அந்த ஸ்கிரீன் வந்து நமக்கு வரும். ஆனா இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஆப்ஷனை வந்து நோ கொடுத்திருக்கேன். சேம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் அடிஷனல் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஸ்டாக் ஐட்டம்ஸ், இந்த ஆப்ஷனையும் வந்து நான் நோ கொடுத்திருக்கேன். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ட்ரி கிரியேட் பண்ணும் போதே வந்து அந்த ரெண்டு டீடைல்ஸையும் நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பார்ட்டி நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், ஜீவா ஷாப்பிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரன்னிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாமே நமக்கு கால்குலேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இங்க ரைட் சைட்ல மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேல டீடைல்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அதுல 3 ஆப்ஷன் நமக்கு வரும். ஸோ செகண்ட் ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் நேம் ரன்னிங் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத மட்டும் நான் எனபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த ஐட்டத்துக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் இங்க கொடுத்துட்றேன். காட்டன் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பேட்ச் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க டிஸ்பேட்ச் டாக்குமெண்ட் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மோட்டார் வெஹிக்கல் நம்பர், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே வந்து நீங்க இங்க எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த என்ட்ரியை வந்து என்ன பண்றேன்னா அப்படியே சேவ் பண்றேன். ஸோ நான் ப்ரிவியூ கொடுக்குறேன். ஸோ ப்ரிவியூ கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு டிஸ்பேட்ச் டாக்குமெண்ட் நம்பர், டெஸ்டினேஷன், நம்ம கொடுத்த எல்லா டீடைல்ஸுமே வந்துருச்சு. ஸோ அந்த என்ட்ரியும் நம்ம ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓபன் பண்ணோம் அப்படின்னா இங்கே F12 கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து டிஸ்பேட்ச் ஆர்டர் அண்ட் எக்ஸ்போர்ட் டீடைல்ஸ், அந்த ஆப்ஷனை நம்ம எனபிள் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம கொடுத்த மோர் டீடைல்ஸ் ஆப்ஷன் அங்க வந்திருக்கா அப்படிங்கறத ஒன்ஸ் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்ட்டி நேம் பாத்தீங்கன்னா டிஸ்பேட்ச் டீடைல்ஸ் 120 டிஸ்பேட்ச் த்ரூ ஃபார் டெஸ்டினேஷன் திருப்பூர் அப்படிங்கிற டீடைல்ஸ் நமக்கு வந்துருச்சு. சேம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரன்னிங் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதுல காட்டன் ஃபேப்ரிக் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க F12 கான்ஃபிகர்ல இந்த ரெண்டு ஆப்ஷனை நம்ம எனபிள் பண்ணாமலே இந்த மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனே நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட டிஸ்பேட்ச் டீடைல்ஸ், ஸ்டாக் ஐட்டத்தோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். நம்மளோட விவி இன்ஃபோடெக்ல வந்து நாங்கள் புதுசாக ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். க்ரோமில் வந்து vivinfotech.com போயிட்டு இந்த இடத்துல கோர்சஸ் நமக்கு வந்து ஹோம் தான் ஸ்டார்டிங் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல கோர்சஸ் அப்படிங்கிற இடத்த வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற டேலிகிராம் ஃபவுண்டேஷன் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்னா நம்மளோட பேசிக் டேலி பற்றி பேசிக் எல்லாமே நிறைய நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து எவ்வளோ ருபீஸ்னா நாங்கள் ஜஸ்ட் 99 தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேஜுக்கு அப்புறமா வந்து ஆட் டு கார்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சைன்இன் கொடுத்துக்கலாம். சைன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நம்மளோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு உண்டானதை எடுத்துகிட்டு வரும். ஸோ நீங்கள் பேங்க் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அங்கே பே பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அமௌண்ட் வந்து 99, இந்த ஜிஎஸ்டி சேர்த்து 116. ஸோ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணிவிட்டு இந்த இடத்துல கோர்சஸ்னுக்குள்ளே நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து கோர்சஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து காட்டிடும். ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.